வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜனவரி 8ஆம் தேதியில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். கிபி 871ஆம் ஆண்டில் பேரரசர் ஆல்பிரெட் மேற்கு சாக்சன் இராணுவத்துக்கு தலைமை தாங்கி டானிலாவ் வைக்கிங்குகளின் முற்றுகையை முறியடித்தார். 1297ஆம் ஆண்டில் மொனாக்கோ விடுதலை பெற்றது. 1454ஆம் ஆண்டில் தெற்கு ஆப்பிரிக்காவில் வணிக மற்றும் குடியேற்றங்களுக்கான முழு உரிமையையும் வழங்கும் திருத்தந்தையின் ஆணை போர்ச்சுகல் நாட்டிற்கு வழங்கப்பட்டது. 1499ஆம் ஆண்டில் பிரான்சின் 12ஆம் லூயி மன்னர் பிரிட்டன் நாட்டின் ஆண் இளவரசியை திருமணம் செய்து புரிந்து கொண்டார். 1806ஆம் ஆண்டில் கேப் குடியேற்றம் பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாகியது. 1815ஆம் ஆண்டில் பிரித்தானிய அமெரிக்க போரில் நியூ ஆர்லியன்ஸில் நடந்த சண்டையில் ஆண்ட்ரூ ஜாக்சன் தலைமையில் அமெரிக்க படைகள் பிரித்தானிய படைகளை வென்றன. 1828ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 1835ஆம் ஆண்டில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தேசிய கடன் அளவு 0 நிலையை எட்டியது. 1838ஆம் ஆண்டில் ராபர்ட் கால்ட்வெல் மதப்பணியை ஆற்றுவதற்காக அயர்லாந்தில் இருந்து சென்னை வந்து அடைந்தார். 1867ஆம் ஆண்டில் வாஷிங்டனில் ஆப்பிரிக்க அமெரிக்க ஆண்கள் முதன்முறையாக வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். 1889ஆம் ஆண்டில் எர்மன் ஒல்லரித் மின் ஆற்றலில் இயங்கும் துளை அட்டை கணிப்பானுக்கான காப்புரிமத்தை பெற்றார். 1902ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரில் நிகழ்ந்த தொடர் உந்து விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். 1906ஆம் ஆண்டில் நியூயார்க்கில் அட்சன் ஆற்றில் களிமண் தோண்டும் போது நிகழ்ந்த நிலச்சரிவில் 20 பேர் உயிரிழந்தனர். 1912ஆம் ஆண்டில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டது. 1916ஆம் ஆண்டில் முதலாம் உலகப் போரின் கூட்டுப்படைகள் துருக்கியின் கலிப்பொலியில் இருந்து வெளியேறின. 1926ஆம் ஆண்டில் வியட்நாமின் கடைசி மன்னராக பாவோ டாய் முடிசூடினார். 1926ஆம் ஆண்டில் அப்துல்லா பின் அப்துல் அஜீஸ் எஜாசு நாட்டின் மன்னராக முடிசூடி அதன் பெயரை சவுதி அரேபியா என மாற்றினார். 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் விளைவாய் பிரித்தானிய உணவு பங்கீட்டு முறையை அறிமுகப்படுத்தியது. 1946ஆம் ஆண்டில் கோவை சின்னியம்பாளையம் பஞ்சாலை தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் 4 பேர் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டனர். 1956ஆம் ஆண்டில் ஈக்குடாரில் 5 அமெரிக்க மத பரப்புனர்கள் பழங்குடியினரால் கொல்லப்பட்டனர். 1961ஆம் ஆண்டில் அல்ஜீரியாவில் சார்லஸ் டீகாலின் கொள்கைகளுக்கு பிரெஞ்சு மக்கள் பொது வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களித்தனர். 1963ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் முதல் தடவையாக லியோனார்டோ டாவின்சியின் மோனாலிசா ஓவியம் வாஷிங்டன் தேசிய கலை காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. 1964ஆம் ஆண்டில் அமெரிக்க அரசு தலைவர் லிண்டன் பி ஜான்சன் அமெரிக்காவில் வறுமைக்கு எதிரான போரை அறிவித்தார். 1972ஆம் ஆண்டில் சர்வதேச அழுத்தத்தை அடுத்து பாகிஸ்தான் அரசு தலைவர் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ வங்காள தலைவர் முஜிபுர் ரஹ்மானை சிறையிலிருந்து விடுவித்தார். 1973ஆம் ஆண்டில்
சோவியத் விண்கப்பல் லூனா 21 விண்ணுக்கு ஏவப்பட்டது. 1977ஆம் ஆண்டில் சோவியத் தலைநகர் மாஸ்கோவில் ஆர்மீனிய பிரிவினைவாதிகளால் 37 நிமிடங்களில் 3 குண்டுகள் வெடிக்க வைக்கப்பட்டதில் 7 பேர் கொல்லப்பட்டனர். 1989ஆம் ஆண்டில் இங்கிலாந்து கெக்வார்க் நகரில் போயிங் 727 வானூர்தி நெடுஞ்சாலை ஒன்றில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 47 பேர் உயிரிழந்தனர். 1994ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் விண்ணோடி வலேரி பொல்யாக்கோவ் மீர் விண்வெளி நிலையத்துக்கு சோயூஸ் விண்கப்பலில் பயணமானார். இவர் மொத்தம் 437 நாட்கள் விண்ணிலேயே தங்கியிருந்தார். 1995ஆம் ஆண்டில் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் மற்றும் ஸ்ரீலங்கா அரசு அதிபர் சந்திரிகாவுடன் அரசு போர் நிறுத்தம் ஆரம்பமாகியது. 1996ஆம் ஆண்டில் சயீர் தலைநகர் கின்சாசாவில் அண்டனோவ் AN-32 சரக்கு வானூர்தி சந்தை ஒன்றின் மீது விழுந்ததில் தரையில் 223 பேரும் விமானத்தில் பயணம் செய்த 2 உயிரிழந்தனர். 2003ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் வட கரோலினாவில் ஏர் மிட்வெஸ்ட் வானூர்தி ஒன்று சார்லட் டக்ளஸ் பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 21 பேரும் உயிரிழந்தனர். 2003ஆம் ஆண்டில் துருக்கியில் தியார்பக்கீர் விமான நிலையம் அருகே துருக்கிய விமானம் ஒன்று வீழ்ந்ததில் பயணிகளில் 70 பேரும் பணியாளர்கள் அனைவரும் உயிரிழந்தனர். 2004ஆம் ஆண்டில் குயின் மேரி 2 உலகின் மிக பெரும் பயணிகள் கப்பலை ஐக்கிய ராஜ்ஜியத்தின் 2ஆம் எலிசபெத் மகாராணி திறந்து வைத்தார். 2008ஆம் ஆண்டு கொழும்பு புறநகர் பகுதியான ஐநா ஜா எல்லையில் இடம்பெற்ற கிளைமோர் தாக்குதலில் இலங்கை அமைச்சர் DM தசநாயக்கா உட்பட 3 கொல்லப்பட்டனர். 2009ஆம் ஆண்டில் இலங்கை ஊடகவியலாளர் லசந்த் விக்ரமதுங்க கொழும்பு நகரில் இனந்தெரியாதோரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2009ஆம் ஆண்டில் கோஸ்டாரிக்காவின் வடக்கே 6.1 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 15 பேர் உயிரிழந்தனர். 2019ஆம் ஆண்டில் டெஹ்ரானில் இருந்து கீவ் நோக்கி சென்ற உக்ரைனிய போயிங் பயணிகள் விமானம் புறப்பட்ட சில நிமிட நேரத்தில் வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த 176 பேரும் உயிரிழந்தனர். மேலும் ஜனவரி 8ஆம் நாளானது வடக்கு மரியானா தீவுகளின் காமன்வெல்த் நாளாகவும் உலகெங்கிலும் தட்டச்சு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே, மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.